வணக்கம் நண்பர்களே. கூட்டம் கும்பல் என்ன வித்தியாசம்? நடிகர் விஜய்க்கு கூடுவது கும்பலா கூட்டமா? இதில் ஒரு தெளிவு பிறந்துவிட்டால் நமக்கு தேர்தல் நேரத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவும் கிடைத்துவிடும். இதை விஜய் மட்டும் வைத்து இந்த தலைப்பை நான் கட்டமைப்பதற்கு எதற்காக? ஏனென்றால் விஜய்க்கு வருவதுதான் அதிக எண்ணிக்கையிலான மக்கள். அப்போ அது கூட்டமா கும்பலான்னு ஒரு தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவுகளை வச்சு மற்ற கட்சிகளையும் நம்ம முடிவு பண்ணிடலாம். சரி, அது என்ன கூட்டமா கும்பல்னா? கூட்டம்னா என்ன? ஒரு நோக்கத்திற்காக ஒரு இடத்தில் கூடி அந்த நோக்கத்தை குறித்த ஒரு வாதம் நடத்தி அல்லது ஒரு சித்தாந்தத்திற்காக நாம் கூட்டம் கூடி விவாதித்து அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதர் அந்த நோக்கத்தை நன்கு அறிந்தவர், அந்த சித்தாந்தத்தை மிக நன்றாக புரிந்து விளங்கிக் கொள்பவர், அடுத்தவர்களுக்கு விளக்கி சொல்பவர், இப்படி உள்ளவர் ஒரு இடத்தில் தலைமை வாங்கி பேசுகிறார். அவரை காண்பதற்கும் ஒரே நோக்கத்தோடு கூடுகிற மக்கள் கூட்டத்தை கூட்டம் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம். கும்பல்னா என்ன? கூடி களைவது. கூடுவாங்க, அப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க. அவர்களுக்கு பெரிய ஒரு நோக்கங்கள் இருக்காது. இதோ ஒன்றுக்காக கூடுவார்கள், கலந்து விடுவார்கள். பொது நோக்கம், பொது சித்தாந்தம் என்று ஒன்று இருக்காது. இவர்கள் தான் கும்பல். இப்போ நடிகர் விஜய் எடுத்துக்கங்க. அவர் என்ன சித்தாந்தத்தை சொன்னார்? அவர் என்ன நோக்கத்திற்காக இவர்களை அழைத்தார்? அவர் 2-3 வகைகளில் அவருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ரொம்ப சரியாக சொல்கிறாருன்னா 2 நோக்கங்கள் அவருக்கு இருக்குது. ஒன்று, மத்தியில் ஆளும் பாஜக அரசு கொள்கை எதிரி, மாநிலத்தில் ஆளுகின்ற திமுக அரசு அரசியல் எதிரி, இப்படின்னு சொல்லி தான் அவர் ஒரு 2 தலைப்புகளை வச்சுக்கிறாரு. இதை வச்சு தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் நீங்கள் வருகின்ற மனிதர்கள், அவருடைய பிரச்சாரத்திற்கு, அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு மனிதர்கள் இந்த 2ஐயும், அவர் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் கேட்கத்தான் வருகிறார்களா, அல்லது அவர் இந்த 2 விஷயத்தையும் மிக தெளிவாக விளக்கி விட்டாரா என்றால் இல்லை. திட்டுவது என்பது வேறு. அங்கிள், சார் அப்படின்லாம் சொல்லி மறைமுகமாக ஒருத்தரை வஞ்ச புகழ்ச்சியணியில் திட்டுறதுங்கிறது வேற. ஆனால் ஒரு உருப்படியான, ஐயா நீங்கள் கொண்டு வந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மாதந்தோறும் இவ்வளோ ரூபாய் மகளிர் உதவித்தொகைன்னு ஒன்று கொடுக்குறீங்க. அது பொருளாதார ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் சரி, எந்த வகையிலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது இலவச பேருந்துன்னு சொல்கிறீங்க, அதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் செஞ்சுருக்கலான்னு சொல்லுங்கள். அப்போ அது ஒரு நோக்கத்தோடு வரும். கொள்கை எதிரி, எந்த கொள்கை, பாஜகவோட கொள்கை உங்களுக்கு பிடிக்கலை? இந்துத்துவான்னு பொதுவாக சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், இந்துத்துவானா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் சரியாக இருக்கும். இந்த ஆர்எஸ்ஆ அந்த மாதிரி கூட்டங்கள் சொல்கிற அந்த கும்பலை சேர்ந்தவங்க சொல்கிறதெல்லாம் இந்துத்துவா, அது வேற. இவருக்கு என்ன புரிஞ்சுது? மோடியோடைய ஒரு கொள்கை எனக்கு பிடிக்கலை, அவருக்கு கடைபிடிக்கிற ஒரு சித்தாந்தம் எங்களுக்கு எதிராக இருக்குது. எந்த இடத்துல எதிராக இருக்குது? ஏன் அந்த சித்தாந்தம் ஏன் இந்த நாட்டினை வழிநடத்தாது? அது வழிநடத்தும் திறனை இழந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த விளக்கமாக இருக்கா? இல்லை. வருவார், ஏதோ ஒன்று பேசுவார், அக்கா, தம்பி, நண்பா, நண்பி, ஏதோ ஒன்று ஒரு கவர்ச்சியான வார்த்தைகளை சொல்வார். அப்போ இதுக்கு கூடுறது கும்பல் தான், கூட்டம் அல்ல. அதை கூட்டம் என்று அழைக்க முடியாது. விஜய்க்கு வரும் மனிதர்களை கும்பல் என்று அழையுங்கள். நான் இது ஏதோ வெறுப்பு பேச்சுக்காக பேசுகிறேன், வெறுப்பில் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். என்ன ஆதங்கம் இருக்குன்னா, நீங்கள் கும்பலை கூட்டமாக மாற்ற வேண்டிய இடத்தில் விஜய் இருக்கிறார். ஒரு கும்பல் வருகிறது, அதை கூட்டமாக மாற்ற வேண்டும். உடனே இவங்க எல்லாரும் உங்களுக்கு மாற்றம் வந்தால் பிடிக்காதா, நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க, இதை இருக்கிறீங்க. ஐயா, எதை வேண்டுமானாலும் ஆதரியுங்கள். ஒன்றுமில்லாதவனை எதற்கு ஆதரிக்க வேண்டும்? ஒரு கூறுகட்டவனை போய் ஆதரித்து அவனுக்கு ஏதோ பின்னாடி போய் சாகிற உயிரை கொடுக்கிறது உலகத்தில் எங்குமே நடக்காத ஒரு விஷயம் இது. ஒரு யுத்தத்திற்கு போய் உயிரை விடுவது என்பது வேறு. ஆனால் இப்படி எந்த நோக்கமும் இல்லாத ஒருவனை பின்தொடர்ந்து போய் செத்து அவன்கிட்ட மிதி வாங்கி அவன் வாகனத்தில் போய் மோதி, ஐயா, உயிர் எவ்வளவு முக்கியமாக, எவ்வளவு விலை மதிப்பில்லாத அந்த உயிரை இப்படியா நீங்கள் உடலை சிதைக்க வேண்டும்? அவரும் சினிமாவில் ஒன்றும் அரிய கருத்துக்களை சொன்ன மனிதரும் அல்ல. சரி, அரசியலுக்கு விட்டால் ஏதாவது ஒன்று சொல்லுவார்னு பார்த்தா அதுவும் இல்லை.
அவர் அதிக சோர்வடைகிறார், மனசோர்வு இருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் பேச வேண்டாம், அது ஏற்கனவே சொல்லியாச்சு. அவர் பொது இடத்துக்கு வந்ததுனால அந்த அளவோடு நம்ம நிறுத்திக்கிட்டோம், அந்த எல்லையோடு அவரை பற்றி பேசுகிற நிறுத்திக்கிட்டோம். இனியும் இறுதியாக சொல்கிறோம், இந்த விஜய் என்ற நடிகரை பார்க்க வருபவர்கள் கூட்டமல்ல, கும்பல். நான் கும்பலுக்கும் கூட்டத்திற்குமான வித்தியாசத்தையும் சொல்லிவிட்டேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தொடர்ந்து வீடியோக்கள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.